சென்னையில் 3 தொகுதிகளில் வாக்குகள் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 மையங்களில் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதி வரை உதவி ஆணையர் தலைமையில் 4 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. முதல் அடுக்கில் துணை ராணுவத்தினர், அடுத்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை போலீஸ், 3ஆவதாக ஆயுதப்படை போலீஸ், 4ஆவதாக சட்டம் ஒழுங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஆதர்ஷினி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங். ரொம்ப நல்ல விஷயம் அது. நம்மளால டிசைட் பண்ண முடியுது நம்ம லீடர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு. நம்ம யூத்துக்கு தெரியும் வாட் இஸ் குட் ஃபார் எல்லாருக்கும் என்ன நல்லது, என்ன கெட்டது, யார் கரெக்டாக பண்ணுவா. அது நம்மளால கவர்மெண்ட் வழியாக தான், எலெக்ஷன் வழியாக தான் சொல்ல முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டு இந்த வாட்டி நான் போட்டது எனக்கு ஒரு மன திருப்தி. என்னோட கடமையாக நான் பூர்வி செஞ்சுருக்கேன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. மாற்றம் கொண்டு வரணும். அதை நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி என் ஓட்டும் ஒரு வேல்யூவான ஒரு ஓட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக இருக்குது. போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாருக்கு ஓட் பண்ணோம் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது ஓட் பண்ணுறது பெட்டர். ஸோ எனக்கு இருந்தது கொஞ்சம். கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பார்வையிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கோவை மக்களவைத் தொகுதியில் சுமார் 1 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே இங்கே அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லை. இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். கணவனுக்கு ஒரு போலிங் பூத்தில் ஓட்டு இருக்குன்னா மனைவிக்கு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி 3 போலிங் பூத் தள்ளி ஓட்டு போட வச்சுருக்காங்க. அங்கப்பா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில் 830 பேர் டெலீட்டட். 830 பேர், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே இந்த அளவுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதன் பிறகு 801-2 மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 830 பேர்த்த ஒரே ஊரில் ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில் தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீபோல் ப்ரிப்பேர்னஸ், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. 1350 ஓட்டு இருக்க இடத்துல 830 ஓட்டு டெலிட் பண்ணால் அது எப்படி, என்ன லாஜிக்கில் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கண்ணா? அவங்களுக்கே தெரியும் 70% ஓட்டர்ஸ் அங்கே இல்லைன்னு. அதனால் அந்த இடத்துல ரீபோல் கேட்குறோம். அங்கெல்லாம் ரீபோல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எழுப்பிய கேள்விக்கு தமக்கே உரிய பாணியில் பதிலளித்தார். எப்படி நேட்டிக்கிட்டே இருந்தா சார், இந்த ஓட்டு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. வாக்காளர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன? இனிமேல் தான் வெயில் கிளியுது இல்லை, இந்த கிளி கிழிஞ்சா கொஞ்சம் பூரா அசந்து இனிமேல் வருவாங்க. இப்போ எத்தனை % போகிறாங்க? எத்தனை % போயிருக்கு? சென்னையில் 30% வரைக்கும் வெயில் ஓவராக இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் யோசிச்சு இருப்பாங்க. கொஞ்சம் அதில் பச்சை தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் தண்ணி சூடாக வருது. டேங்க் எப்பயுமே ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போ வருவாங்க, எல்லாம் மக்கள்லாம் அங்கங்கே போடுவாங்க. மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆமாம், போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் தெளிவாக யோசனை பண்ணி ஓட்டு போடுவாங்க. அரசியல் கட்சிகள் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வெயில் மட்டும் தான் காரணமா, இல்லை மக்கள் வராதுக்கு அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்கள் யூத்துக்கு நான் விட்டுறேன், நீங்கள் எடுத்துக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு யோசனை பண்ணி வாக்களிச்சிங்க? நான் ஓட்டு போட்டு ஆகணும்ல, கண்டிப்பாக போடணும்ல. ஒரு குடிமகனாக பிறகு ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு நம்மளுடைய கருத்தை மனசுக்குள்ளே இருக்க சொல்லி ஆகணும்ல. அது விரல் மூலியமாக சொல்லணும்ல, இல்லைன்னா அது தப்பாக போயிடும். ஓட்டு போடணும். அதை வயசானவங்க பரவாயில்ல, முதல் முறை வாக்காளர்களுமே நிறைய பேர் ஓட்டு போடல. ஓட்டு போட வர மாட்டேங்கிறாங்க இளைஞர்களே. ஆமாம் சார், அது எனக்கு சரியா தெரியல. சென்னை போன்ற நகரங்கள் அதை பற்றி பத்திரிகைக்காரங்க நீ போய் எல்லா வீட்டிலும் போய் விசாரிச்சுட்டு வாங்க, எனக்கு தெரியாது அதை பற்றி. சார், இப்போ கிராமப்புறங்கள்ல அதிகமாக வாக்குப்பதிவு வருது எப்பயுமே. அப்போ சென்னை போன்ற நகரங்கள் கம்மியாக இருக்குது. இங்கே ஒரு படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்மியாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னு தெரியல. ஆனால் நேற்றை விட வெயில் ஜாஸ்தி இல்லை எனக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஓட்டு விழுந்திருக்கும். அதான் உண்மை. சார், இந்த முறை உங்களுடைய பிரச்சாரம் பல நட்சத்திர இந்த முறை நான் எலெக்ஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன். அதனால் இந்த முறை நான் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஜிட்டல் இந்தியா அது தனியாக பிரித்து எப்படி சொல்லுவீங்க? டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது, அது மட்டும் தெரியும். அதை வேணால் ஒரு பாட்டு பாடலாம். கண்ணாசி பாடினார்ல, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு.
எல்லா மதமும் ஓர் மதமே, எல்லார் மொழியும் ஒரு பேச்சு அப்படின்னு பண்ணார். அவ்வளோதான். நம்ம இந்தியாங்கிற சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான். நம்ம வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போங்க, நாசமா போகட்டும் போங்க. ஏன் வேற நாகப்பட்டினம் மாவட்டம் வாழ்மங்கலம் கிராம வாக்குச்சாவடியில் காமாட்சி என்ற 101 வயது பெண் வாக்களித்தார். புதுச்சேரியில் வசித்து வரும் தாம் வாக்களிப்பதற்காகவே பிறந்த ஊருக்கு வந்ததாகவும் அதுவும் தாம் படித்த பள்ளியிலேயே வாக்களித்ததாகவும் காமாட்சி கூறினார். சத்தியமங்கலம் அருகே ரங்கசமுத்திரம் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பாப்பம்மாள் என்ற 99 வயது பெண் தள்ளாடியபடி நடந்து சென்று வாக்கினை பதிவு செய்தார். நாகர்கோவில் அருகே வடிவீஸ்வரம் வாக்குச்சாவடியில் 95 வயதான முத்தம்மாள் என்ற பெண் தனது உறவினர்களுடன் சென்று வாக்களித்தார். சிவகாசி கார்னேஷன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்திற்கு தவழ்ந்தபடி சென்ற 85 வயது பெண் அன்னலட்சுமியை காவலர்கள் வீல் சேரில் அமர்த்தி அழைத்துச் சென்று வாக்களிக்கச் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கஸ்பா பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி அருகே பாஜகவினருக்குள் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் கைகலப்பில் முடிந்தது. இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயன்றபோது மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கணபதி சுந்தர நாச்சியார்புரம் கிராமத்தில் அமைக்கப்பட்ட 2 வாக்குப்பதிவு மையங்களில் மொத்தமுள்ள 1600 வாக்காளர்களில் 1300 வாக்காளர்கள் பதிவான நிலையில் மாலை 5 மணிக்கு மேல் விவசாய கூலி தொழிலாளர்கள் வாக்களிக்க வந்தனர். இவர்களில் 80 பேருக்கு பட்டியலில் பெயர் இல்லை என்று தெரிந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாக்குச்சாவடி மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் திருவாலந்துறை கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் நேற்று மாலை 6 மணிக்கு மேல் 200க்கும் மேற்பட்டோர் காத்திருந்ததால் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு இரவு 9:30 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. சேலம் பள்ளப்பட்டியில் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த கார்த்தி என்ற இளைஞரிடம் அவரது வாக்கு செலுத்தப்பட்டு விட்டதாக அதிகாரி கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கார்த்தி வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யும்படி அங்கிருந்த நாம் தமிழர் கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் அதிகாரிகளிடம் முறையிட அதற்கு மற்ற கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் கார்த்தியின் கையொப்பமும் ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்ட போது அவர் வாக்கு செலுத்தவில்லை என்பது உறுதியானது. இதையடுத்து சேலஞ்ச் ஓட்டு அடிப்படையில் அவர் தபால் ஓட்டு செலுத்தினார். வடசென்னை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ராயபுரம் காவலர் குடியிருப்பு பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் காவலர் குடும்பத்தினர் 80 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என கூறி வாக்குச்சாவடியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவித்தனர். 20 வருஷமாக நாங்கள் இங்கே ஓட்டு போட்டுன்னு இருக்கோம். ஆனால் இந்த தடவை உங்கள் பேர் ஸ்லிப்லே இல்லை அப்படின்ட்டு எங்களுக்கு 1 ஹவராக தேடின்னு இருக்கோம். 1 ஹவர் 1.5 ஹவர் கூட இருக்கும் தேடின்னு இருக்கோம். ஆனால் உங்கள் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஓட்டு போட்டாகணும். லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் ஓட்டு போட்டேன். இப்போ கேட்டதுக்கு ஓட்டு லிஸ்ட்டில் ஓட்டே இல்லை. நிறைய பேருக்கு எங்கள் கோர்ட்ஸில் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80 பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கே போயிட்டாங்க. ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, எங்கள் கோட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சலுகையுமே எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதே இல்லை. ஓட்டு இப்போ அந்த சொல்லிட்டு இப்போ ஓட்டு போடுறது கூட இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
சேலம் லைன்மேடு புனித ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளி வாக்குச்சாவடியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரின் பெயரும் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் அவர்கள் வாக்களிக்காமல் திரும்பிச் சென்றனர். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 6 பேருக்கும் ரத்து பண்ணிட்டோம். நாங்கள் என்ன ரீசன் சொல்லி கேட்டோம். இல்லை சார் நீங்கள் இடம் மாறிட்டீங்கன்னாங்க. சரிங்க சார் நான் இடம் மாறிட்டோம். சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு அதிகாரியை கேட்கும் பட்சத்தில் அவர் இது சரியான ஒரு முறையாக ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான் ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. அரசாங்கம் 100% ஓட்டு போடணும்னு சொல்லி மக்களை வலியுறுத்துறாங்க. இப்படி ஓட்டுகளை அவங்க ரத்து பண்ணிட்டு ஓட்டு போட முடியாத பட்சத்துக்கு பண்ணும் பட்சத்துக்கு எப்படி 100% பதிவாகும்? சென்னை மாதவரத்தை அடுத்துள்ள மாத்தூர் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவினை பார்வையிடச் சென்ற பாஜக நிர்வாகி ஒருவர் கழுத்தில் காவித்துண்டு அணிந்திருந்ததற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பதிலுக்கு திமுகவினரின் கட்சிக்கரை வேட்டியை பாஜகவினர் சுட்டிக்காட்டியதால் இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். கோவை நல்லாம்பாளையம் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட வந்த ஒருவர் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு பதில் வலது கையில் மை வைக்குமாறு தேர்தல் ஊழியரிடம் வலியுறுத்தியதால் சந்தேகம் அடைந்தவர்கள் அந்நபரை பாதுகாப்புக்கு இருந்த போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்தனர். அவர்கள் விசாரித்த போது தனது பெயர் திருநாவுக்கரசு என்றும் காந்திபுரம் நல்லாம்பாளையம் என 2 இடங்களில் தமக்கு வாக்கு இருந்ததாகவும் கூறிய அந்நபர் காந்திபுரத்தில் ஓட்டு போட்டுவிட்டு நல்லாம்பாளையம் வந்தபோது சிக்கிக் கொண்டதாக கூறினார்.